ஐயா பொறுங்க. திருப்பரங்குன்ற மலை உச்சியில தீபம் ஏத்தணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துச்சு. நாங்க காவல்துறை சார்ந்தவங்க, எங்க அண்ணன் தம்பி தான். ஏன் வருது யாரா இவங்க பாவம் அம்பு, அதனால வருது அம்பு. நீதிமன்ற உத்தரவுப்படி ஐயா பிளீஸ், நீதிமன்ற உத்தரவுப்படி திருப்பரங்குன்ற மலை உச்சியில தீபம் ஏற்றணும்னு சொல்லி உத்தரவு. எல்லாருக்கும் தெரியும், படிச்சவங்க பெரியவங்க, எங்க அண்ணன் தம்பி மூத்தவங்க, அவங்க தெரிஞ்சு அப்படி கண்ண மூடிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இவ்வளவு அவசரமா உடனே அதாயிருக்கு இதாயிருக்குன்னு சொல்லி எல்லாம் நீதிமன்றத்தில் சொல்றாங்களே, இது எங்க அரசாங்கத்தின் மீது கோபம் தான் வருது. சாதாரண ஒரு இந்து, மொத்த இந்துவுக்கு உரிமை இல்ல, 10 இந்துவுக்கு உரிமை இல்ல, ஒத்த இந்துவுக்கு உரிமை இல்ல. இந்த ஊர்ல குங்குமத்துக்கும் குல்லாவுக்கு சண்டை இல்ல சாமி, அல்லாவுக்கும் முருகருக்கு சண்டை இல்ல சாமி. அமல்படுத்த வேண்டிய செயல்படுத்த வேண்டிய அத்தாரிட்டி எக்ஸிகியூட்டிவ் ஆபிசர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். சேகர பாபு முதலாளி ஏதாவது உத்தரவு போடலான்னு தெரியல. திருவண்ணாமலையில மலையேற தடை, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்ற அவமதிப்பு. நிச்சயமாக சொல்லுகிறேன், சத்தியமாக சொல்லுகிறேன், இந்த அரசு கெட்ட எண்ணத்தோடு இந்து மக்களுடைய வழிபாட்டு உரிமையை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், நசுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இவங்க செய்யறாங்க. நான் நிச்சயமாக நீதிமன்றத்தை நாடுவோம். என்னுடைய பிரார்த்தனை காலையில் சத்தியம் பண்ணிருக்கேன், மலை உச்சியில தீபம் ஏற்றப்படும். நான் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை மதித்து நிறைவேற்றாத இவர்களை மென்ஷன் பண்ணி நான் இங்க தீபம் ஏற்றி என்னுடைய பிரார்த்தனை நான் சமர்ப்பிக்கிறேன். காவல்துறை அவர்கள் நல்லவர்கள், ஆனால் அரசாங்கம் அவர்களை தவறாக வழிநடத்துகிறது, இந்துக்கள் மீது அடக்குமுறையை ஏவுகிறது. சத்தியமாக இந்த ஊர்ல இந்துக்களுக்கு 10 பேருக்கு ஒத்த இந்துவுக்கு கூட உரிமை இல்லைன்னா நான் இந்த நாட்டில் வாழணுமா நான் சாகணுமா? நான் வாழணுமா சாகணுமா? ஐயா திருப்பரங்குன்றத்துல கலெக்டர் போடுறாரு உத்தரவு, 10 பேருக்கு இல்ல மொத்தமா கூட்டம் கூடாது. திருவிழா நடக்குது, கூட்டம் கூடுவா மாட்டாளாம். தேரு 3 பேருமா பவியலுங்க. அநியாயமுங்க, அநியாயம் அநியாயம் அநியாயம். இந்துக்களுக்கு வாழ உரிமை இல்லையா? ஒத்த இந்துவுக்கு உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னா சிஆர்பி மொத்தமா வந்தாலும்